ஸ்ரீ கர்க சம்ஹிதை பிருந்தாவன காண்டத்தின் 26ஆம் அத்தியாயம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரஜருடன் நடைபயணம். தேவி ஸ்ரீ ராதையின் பயத்தால் பிரஜம் நதியாக மாறுதல். அதே சாபத்தால் அவரது 7 மகன்களும் 7 கடல்களாக மாறுதல். ராதையின் சாபத்தால் ஸ்ரீ தாமரை பகுதியளவு சங்கு ஆகுதல். பகுலாஸ்வர் கேட்டார், தேவர்களில் சிறந்த முனிவரே, நீங்கள் பரவர் வேதர்களில் சிறந்தவர். எனவே அகாசுரன் போன்ற அசுரர்களின் ஒளி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் நுழைந்தது. ஆனால் சங்கச்சூடனின் மகிமை ஸ்ரீதாமத்தில் உறிஞ்சப்பட்டது என்று கூறுங்கள். இதற்கு என்ன காரணம்? பகவான் கிருஷ்ணன் மற்றும் சந்திரனின் தன்மை மிகவும் அற்புதமானது. ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், மாமன்னரான பகுலாஸ்வர் அரசரே, இது கடந்த காலத்தில் நடந்த கோலோக கதை. நான் பகவான் நாராயணரின் வாயிலிருந்து இதனை கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த பாவத்தை இழக்கும் புனித சம்பவத்தை நீங்கள் என்னிடமிருந்து கேட்கிறீர்கள். பகவான் ஸ்ரீஹரிக்கு 3 மனைவியர் இருந்தனர். தேவி ஸ்ரீ ராதை, விஜயா, பிரஜா மற்றும் பூமி தேவி. இந்த மூவரில் தேவி ஸ்ரீ ராதை மகாத்மாவான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவர். அரசரே, ஒரு நாள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோடு தனிமையான தோட்டத்தில் பல நூற்றுக்கணக்கான சந்திரன்களைப் போல பிரகாசமாகவும் தேவி ஸ்ரீ ராதையைப் போல அழகாகவும் இருந்த பிரஜத்துடன் தன்னை அனுபவித்துக் கொண்டிருந்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என் மாற்றாந்தாய் உடன் இருக்கிறார் என்று தனது தோழியின் வாயிலிருந்து கேள்விப்பட்ட தேவி ஸ்ரீ ராதை மனதில் மிகவும் சோகமாகிவிட்டாள். தனது துணை மனைவியின் மகிழ்ச்சியால் அவர் துக்கமடைந்தார். பின்னர் பகவானின் அன்பான தேவி ஸ்ரீ ராதை 100 யோஜனை அகலமும் 100 யோஜனை உயரமும் பல்லாயிரக்கணக்கான அஸ்வினிகளால் பூசப்பட்ட சூரிய ஒளி தேரில் ஏறினார். இது பல்லாயிரக்கணக்கான கொடிகள் மற்றும் தங்க கலசங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவள் உடனடியாக பகவான் ஸ்ரீஹரியை காணச் சென்றாள். ஸ்ரீஹரியால் நியமிக்கப்பட்ட வலிமை மிக்க ஸ்ரீதாமர் அந்த பூங்காவின் வாயிலை காத்து கொண்டிருந்தார். இதை கண்ட ஸ்ரீ ராதா தேவி அவரை கடுமையாக கண்டித்தார். தனது தோழர்களால் பிரம்பால் தாக்கப்பட்ட பிறகு முழுமுதற் கடவுள் அங்கிருந்து மறைந்தார். தேவி ஸ்ரீ ராதையின் பயத்தில் பிரஜம் திடீரென்று ஒரு நதியாக மாறி பல்லாயிரக்கணக்கான யோஜனைகள் அகலமுள்ள கோலோகத்தில் அவரை வலம் வந்து பாயத் தொடங்கியது. கடல் இந்த பூமியை சூழ்ந்திருப்பது போல அதே போல பிரஜா நதி திடீரென கோலோகத்தை அதன் உரையில் வைத்து கொண்டு ஓடத் தொடங்கியது. இரத்தினங்கள் பதித்த மலர்களால் ஆன அதன் விசித்திரமான கிளைகளை கொண்ட அந்த நதி பல்வேறு வகையான மலர்களால் பதிக்கப்பட்ட ஒரு சூடான ஆடையைப் போல அழகாக மாறியது. மன்னர் பகுலாஸ்வரே, பின்னர் ஒரு நதியாக மாற்றப்பட்ட பிரஜை விரைவில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் சிலை செய்யப்பட்டு தனது கணவரின் செல்வாக்கின் கீழ் தூய ஆடைகள் மற்றும் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு தெய்வீக பெண்ணாக மாற்றப்பட்டார். இதன் பிறகு பிரஜையின் கரையில் உள்ள காட்டில் உள்ள பிருந்தாவன தோட்டத்தில் பிரஜையுடன் தன்னை அனுபவிக்க தொடங்கினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிரகாசத்தால் பிரஜை தன் வயிற்றிலிருந்து 7 மகன்களை பெற்றார். 7 குழந்தைகளும் தங்கள் குழந்தைத்தனமான விளையாட்டுக்களால் பூங்காவை அலங்கரிக்க தொடங்கினர். ஒரு நாள் சிறுவர்கள் சண்டையிட்டனர். அவர்களில் மூத்தவர்கள் அனைவரும் இளையவரை கொன்றனர். இளையவர் பயந்தோடி போய் தனது தாயின் மடிக்கு சென்றார். சதி விரஜா தனது மகனுக்கு உறுதியளித்து அவரை தழுவத் தொடங்கினார். அந்த நேரத்தில் பகவான் தாமே அங்கிருந்து மறைந்தார். பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிரிவால் துயரமடைந்த பிரஜை கோபத்தில் தனது மகனை சபித்து, துர்புத்தி கொண்டவனே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து பிரிவை ஏற்படுத்தினாயே, எனவே நீராகுங்கள், உங்கள் தண்ணீரை யாரும் அருந்த வேண்டாம் என்று கூறினார். பின்னர் அவர் பெரியவர்களை சபித்தார். நீங்கள் அனைவரும் சண்டையிடுபவர்கள், எனவே பூமிக்கு சென்று அங்கே நீராகுங்கள்.
உங்கள் அனைவருக்கும் வெவ்வேறு வேகங்கள் இருக்கும். நீங்கள் ஒருபோதும் ஒருவரை ஒருவர் சந்திக்க மாட்டீர்கள். அழிவின் போது நீங்கள் எப்போதும் எப்போதாவது சந்திப்பீர்கள். தேவரிஷியான நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, இவ்வாறு தாயின் சாபத்தால் அவர்கள் அனைவரும் பூமிக்கு வந்து மன்னர் பிரியவர்தனின் தேரின் சக்கரங்களாக செய்யப்பட்ட அகழிகளில் சேர்க்கப்பட்டனர். அவை உப்பு நீர், கரும்புச்சாறு, மது, நெய், தயிர், பால் மற்றும் தூய நீர் ஆகியவற்றின் 7 கடல்களாக மாறின. அந்த 7 கடல்களும் அசைக்க முடியாதவை மற்றும் கடக்க கடினமானவை. அவை ஊடுருவுவது மிகவும் கடினம். அவை மிகவும் ஆழமானவை மற்றும் முறையே 1 மில்லியன் யோஜனைகள் முதல் 2 மடங்கு அகலம் வரை உள்ளன. மேலும் அவை தனித்தனி தீவுகளில் அமைந்துள்ளன. அவருடைய மகன்கள் வெளியேறிய போது பிரஜை அவர்களின் பாசத்தை குறித்து மிகவும் கவலை கொண்டார். பின்னர் பிரிந்த தனது மையல் நாயகரிடம் வந்த ஸ்ரீ கிருஷ்ணர், பிரு, நீ என்னை விட்டு ஒருபோதும் பிரிக்கப்பட மாட்டாய். உன் மகன்களை உன் மகிமையால் எப்போதும் பாதுகாப்பாய் என்ற வரத்தை அளித்தார். விதேக மன்னரே, பின்னர் தேவி ஸ்ரீ ராதை பிரிவின் வலியால் துயரப்படுவதை அறிந்து ஷியாம சுந்தர ஸ்ரீஹரி தானே ஸ்ரீதாமருடன் தனது தோட்டத்திற்கு வந்தார். பூங்காவின் நுழைவாயிலில் தேவி ஸ்ரீ ராதை தனது தோழியுடன் வந்திருந்த தனது மையல் நாயகரை கண்டு அவரிடம் பின்வருமாறு பேசினாள். தேவி ஸ்ரீ ராதை கூறினாள், பகவான் ஸ்ரீஹரியே, அந்த இடத்திற்கு செல்லுங்கள் என்றாள். உனக்கு ஒரு புது மையல் வந்திருக்கிறது. விரஜை ஒரு நதியாகிவிட்டாள். இப்போது தாம் அவளுடன் ஒரு நதியாக மாற வேண்டும். சென்று அவளுடைய தோட்டத்தில் வாழ்வீராக. நான் என்று நீ என்ன கூறுகிறாய்? இதை கேட்ட நாரத மாமுனிவர், அரசரே என்கிறார். பகவான் பிரஜ தோட்டத்திற்கு சென்றார். பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நண்பரான ஸ்ரீதாமர் தேவி ராதையிடம் கோபமாக கூறினார். ஸ்ரீதாமர் கூறினார், ராதே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தானே, அவரே முழுமுதற் கடவுள். அவரே எண்ணற்ற பிரபஞ்சங்களின் அதிபதியாகவும் கோலோகத்தின் அதிபதியாகவும் வசிக்கிறார். முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் உங்களை போன்ற லட்சக்கணக்கான சக்திகளை படைக்க இயலும். தாங்கள் அவரை விமர்சிக்கிறீர்களா? அதை நம்பாதீர்கள், அதை செய்யாதீர்கள். ராதை கூறினார், முட்டாளே, நீ புகழ்ந்து என் தாயை நிந்திக்கிறாய். எனவே முட்டாள்களே, ஒரு அரக்கனாக மாறி கோலோகத்தை விட்டு நீ வெளியேறுவாய். நீங்கள் 100 வருடங்கள் பிரிந்து இருப்பீர்கள். அதில் எந்த ஐயமும் இல்லை. நாரத மாமுனிவர் கூறினார், அரசே, இந்த வழியில் தேவி ஸ்ரீ ராதையும் ஸ்ரீதாமாவும் சபித்த பின்னர் தங்கள் சொந்த செயல்களால் பயந்து ஆழ்ந்த கவலையில் மூழ்கிய போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அங்கு தோன்றினார். ஸ்ரீ பகவான் கூறலானார், ராதே, நானே என் நிறுவனத்தில் இருக்கிறேன். வடிவத்தின் வார்த்தையை நான் விட்டு விடலாம். ஆனால் பக்தர்களை குறித்து வேறு விதமாக செய்ய என்னால் முற்றிலும் இயலாது. கல்யாணியான தேவி ராதையே, துக்கப்பட வேண்டாம். நான் கூறுவதை கேட்பாய். பிரிந்த நேரத்திலும் கூட நீங்கள் 1 மாதத்திற்கு ஒரு முறை என்னை காண்பீர்கள். பூமியின் சுமையை இறக்கி பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்க வராக கல்பத்தில் நான் உங்களுடன் பூமியில் நடப்பேன். ஸ்ரீதாமா, நீங்களும் என் பேச்சை கேளுங்கள். உங்களில் ஒரு பகுதியுடன் நீங்கள் ஒரு அரக்கனாக மாறுவீர்கள். வைவஸ்வத மன்வந்தரத்தில் உள்ள ராச மண்டலத்திற்கு வந்து என்னை புறக்கணிக்கும் போது நீங்கள் என் கரங்களால் கொல்லப்படுவீர்கள். அதில் எந்த ஐயமும் இல்லை. அதன் பிறகு என் வரத்தால் நீங்கள் மீண்டும் உங்கள் முந்தைய உடலை அடைவீர்கள். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, இவ்வாறு ஒரு சாபத்தின் காரணமாக மகா துறவி ஸ்ரீதாமா யக்ஷ உலகில் சுதனுக்கு பிறந்தார். அவர் சங்க சூடன் என்று அறியப்பட்டு யக்ஷ மன்னன் குபேரனுக்கு சேவை செய்தார். இதனால் தான் சங்க சூடனின் ஒளி ஸ்ரீதாமாவுடன் இணைந்தது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சர்வாத்ம ராமர், ஒரே தனித்துவமான பரமபுருஷர். அவர் தனது சொந்த இருப்பிடத்தில் விளையாட்டுத்தனமான கருணையுடன் அனைத்து செயல்களையும் செய்கிறார். பரமபுருஷர் எங்கும் நிறைந்தவர் மற்றும் பெரிய ஆன்மா. இந்த அனைத்து பணிகளும் ஆச்சரியம் அல்ல.
அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நான் வணங்குகிறேன். விதேக அரசர், இந்த அழகான பிருந்தாவன காண்டத்தை நான் உங்களுக்கு கூறினேன். மனிதர்களில் சிறந்தவரே, இந்த குணத்தை கேட்பவர் மிகவும் பக்தியுள்ள மற்றும் உயர்ந்த இருப்பிடத்தை அடைகிறார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் பிருந்தாவன காண்டத்தின் நாரத பகுலாஸ்வ சம்வாதத்தில் சங்க சூட உபாக்கியானம் என்ற திருநாமம் கொண்ட 26ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.